இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் 19th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு ஸ்பாரிங்லாம் நடக்கும்னு வாத்தியார் சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததோடமே சீக்கிரமே இந்த ஸ்பாரிங்கிறது நடக்க போகுதுன்னா நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சபட்டையும் அவனோட ஆளுங்களையும் தனியா வச்சு அடிக்க முடியல, அதனால இந்த கிளாஸ்ல தான் வச்சு அவனுங்களை குத்திடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறான். கூடவே அந்த மேடம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் உங்களுக்கு குவிஸ் எக்ஸாமும் நான் வைக்க போறேன், அதனால ப்ராப்பரா உங்களோட டெக்ஸ்ட் புக்கை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கா அப்படின்னா என்னங்கிறது தான் ஹீரோட ரியாக்ஷனா இருக்கும். நேரா வந்து ஆலியா கிட்ட கேட்டா, என்னடே அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே டெக்ஸ்ட் புக் எல்லாம் வாங்க சொல்லியிருந்திருப்பாங்களே, ஏன் நீ வாங்கலையான்னு கேட்டதுக்கு ஈத்தன் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த என்கிட்ட சொன்னாரான்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆமா சொல்லியிருந்திருக்காரு, ஒன்ஸ் அகாடமி போனதுக்கு அப்புறம் ஒழுங்கா டெக்ஸ்ட் புக்கை வாங்குன்னு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் புக்கை வாங்கிடலாம், இருந்தாலும் என்கிட்ட காசு இல்லையேன்னு சொல்லக்குள்ள ஆலியாக்கும் புரியுது. கேட்ட உடனே 1 லட்சம் காயினை தூக்கி கொடுத்தீல, உங்கள்கிட்ட காசு இல்லாம தான் இருக்கும். சரி, நீ வேற என்னதான் பண்ண போறேன்னு கேட்டா, வேற என்ன பண்றது, நீ உங்கள்கிட்ட காசு இருக்குதா, நீ எனக்கு இப்போ கொடுத்தீங்கன்னா உனக்கு மேபி ஒரு 1 வீக்குள்ள நான் திருப்பி தரேன்னு சொல்லக்குள்ள சரின்ட்டு ஆலியாவும் ஹீரோவும் புக் வாங்கலான்னு ரூமை விட்டு வெளியில வர கரெக்டா ஹால்வேலயே நம்ம சியானும் அசுகாவும் இருந்திருப்பாங்க போல. ஆஹா, நாங்களும் புக் வாங்குறதுக்காக வரோம் அப்படிங்கிற சொல்லி கூடயே வந்துருவாங்க. அங்க ஊருக்குள்ள இருக்கிற ஒரு புக்கு கடைக்கு போயிட்டு அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே பயங்கர ஜாலியா அசுகா சியான்லாம் நம்ம ஆலியா வச்சு ஃபன் பண்ணிட்டு வரும்போது அவங்கள பார்க்கக்குள்ள ஹீரோக்கும் ஒரு விதமான உணர்வு ஏற்படும். ஓ, இதுக்கு பேரு தான் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு நினைப்பான், லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிறது அப்படின்னு. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆலியா சொல்லியிருந்திருப்பான், மகனே என் காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்கேன், எங்கேயாவது புக்கு கீது தொலைச்சேன்னா மண்டைய ஸ்லைஸ் பண்ணிடுவேன்னு. த நெக்ஸ்ட் டே போத் அசுகா அண்ட் ஹீரோ 2 பேரோட புக்ஸையுமே லாக்கர்ல வச்சிருந்திருப்பானுங்க, ஆட்டையை போட்டானுங்க. கண்டிப்பா அந்த சபட்டும் ஆளுங்க தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இப்போதைக்கு போய் எதுவும் கேட்க முடியாதுல்ல, அதனால ஒரு வாரம் வெயிட் பண்றாங்க. அந்த ஸ்பாரிங் கிளாஸும் நடக்குது. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ, விருப்பம் இருக்கிறவங்க கூட வந்து சண்டை போடலாம், பேர் ஆயிக்கலாம் அப்படிங்கறதான் ரூல். வேணுனே சபட்டுக்கிட்ட நம்ம அசுகா போயிட்டு என் கூட வந்து ஸ்பாரிங் போடுறான்னு கூப்பிட்டா அவனுங்க வரல, கொஞ்சம் கிளவரா இருக்கிறானுங்க. அதுக்கு ஹீரோவும் சரி நீங்க அசுகா கூட போட்டி போட தேவையில்லை, என் கூட வாங்க, வேணும்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாங்கடா அப்படின்னு வெறுப்பேத்துவானா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலி இவங்க அந்த புக்ஸை வந்து ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமே கண்டிப்பா நம்ம புக் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறம் அப்பயே வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா ஸ்பாரிங் கிளாஸ் நடக்கும்போது அங்க பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பானுங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வேணுனே நாம அவங்கள ட்ரிகர் பண்ணணும். அப்படி அவங்க ட்ரிகர் பண்ணும்போது எல்லாம் மீறி நம்மளை அட்டாக் பண்ண வரக்குள்ள நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நம்ம அவங்களுக்கு எதிராக நம்மளோட விஸ்ஸை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கையையோ காலையோ முறிச்சு விட்டுறலாம். அப்படி கையோ காலோ உடஞ்சிருச்சுன்னா அவங்களால இனிமேல இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டிபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாது, போயிடுவானுங்க, தொல்லை ஒளிஞ்சதுன்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பானுங்க. பிளான் படி சபட் அசுகாவை ஏத்து நிற்கிறான். ஸோ கண்டிப்பா அசுகா கோவத்தில் அட்டாக் பண்றதுக்காக வருவான். அதை பிளாக் பண்ணிட்டு என்னோட விஸ்ஸை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கையில ஸ்வாட எடுத்ததும் போதும் அந்த இடத்துல சபட் பயங்கர இன்டென்ஸா ஒரு மாதிரி தீயா எரிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஒரு நாய் மாதிரி சரியான நேரத்தை பார்த்து அடுத்த செகண்டே உள்ள போந்து அந்த சபட்டை ரியாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம அவன் ஷோல்டர்ல அடிச்சு படுக்க போட கீழே விழுந்த சபட்டால அவனோட ஷோல்டரை உணர முடியல, என்ன கைக்கு இது டிஸ்லோகேட் ஆயிருச்சான்னு சொல்லி பயந்து போகிறான். ஆனா வீணா போன ஆணவத்துல விட்டு கொடுக்காம ஒரு கை போயிருந்தாலுமே இன்னொரு கையிலயாவது விஸ்ஸை யூஸ் பண்ணி அவனை அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் விஸ்ஸை யூஸ் பண்றதுக்கு டைமே கொடுக்காம வச்சு அடிச்சு விளாண்டுகிட்டு இருப்பான், மொத்தமா ஒண்ணு அவனை காலி பண்ணாம. அப்போ வாய்ப்பு கிடைக்கக்குள்ள அந்த சபட் அவனோட விஸ்ஸை யூஸ் பண்ணான்னு பார்த்தா என்னடே இதை வச்சு நான் அடிக்க முடியுமாடான்னு ஈஸியே எஸ்கேப் ஆகி அசுகா அவனோட விஸ்ஸை யூஸ் பண்ணான்னு போக கரெக்டா உள்ள போந்த வாத்தியார் அதை தடுத்துறாப்ல. சபட்டை பிடிச்சி திட்டிட்டு ஒழுங்கா உன் காயத்துக்கு மருந்து போட்டு அப்புறமா என்ன வந்து மீட் பண்ண சரியான்னு சொல்லிட்டு கூடவே நம்ம அசுகாவையும் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. ஆனா அப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த சபட் கூட இருந்த ஒரு பையன், இந்த எரன் இன்னொரு பையன் இருப்பான்ல அந்த பிளாக்கா ஒருத்தன், ஹீரோவை கூட ஓடும் போது தள்ளி விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பான்ல, அவங்கிட்ட கேட்பான் சபட் இந்த மாதிரி அசுகாவை விஸ்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியுங்கிறதால நடக்காத காரியம், நீ ஏன் சபட்டை தடுக்கலன்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த எரன், இந்த டிபார்ட்மெண்ட்ல சபட்டை யாராவது மதிக்கிறாங்க அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்த ஆளா இருந்துகிட்டு ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக போய் பிளாக் ஹாக் மெம்பர்ஸ் கிட்ட போய் ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளவு கீழ்த்தனமான ஆளா இருக்கும். பிசிக்கலி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னாலும் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த சபட் தான் அதை பண்ணிருப்பான்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தனை என்னாலையும் மதிக்க முடியாது, அவனை எப்படியாவது இங்க இருந்து இந்த அகாடமில இருந்து அனுப்பி வைக்கணும். மேபி அசுகா கூட சண்டை போட்டு அசுகா அந்த சபட்டை 4 முதிச்சானா கண்டிப்பா அவன் இங்க இருந்து போயிடுவான். ஆனா அதே நேரத்துல இந்த ஹீரோ பாயிண்ட சில கணக்கு நேர்படுத்துற வேலை எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு ஹீரோ மேல காண்டு. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அந்த இறனை எடுத்து சண்டை போட வேண்டியதா இருக்கும். அப்போ ஹீரோ கேட்பான், இந்த மாதிரி லாக்கர்ல இருந்து என்னோட புக்ஸ் எல்லாம் நீ தான் எடுத்தியான்னு. ஓ, என்ன தவிர வேற யாராவது எடுத்து வந்திருப்பாங்கன்னு உன் மைண்டுக்கு வருது அப்படின்னு இந்த இரண் இன்னும் ஹீரோவை வெறுப்பேத்தி விட
அவ்வளோதான். கண்ணு இமைக்கிற நேரத்துல அந்த எரனோட குச்சிய உடைச்சு விட்டு, அவனோட கழுத்திலேயே அடிச்சிருவானா, அடிச்ச உடனேயுமே அந்த எரனால மூச்சிடவே முடியல. அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவனுக்கு. ஹீரோவ அவன் பார்க்கும்போதே, ஹீரோ கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மிருகம் மாரி அவனோட கண்ணுக்கு தெரியுவான். உண்மையாலுமே இந்த எரனுங்கிறவன கொலை பண்ணிரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஹீரோக்குள்ள இருக்குது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஈவில் மாரி மாத்த போக, சண்டை போட்டது போது நிறுத்துங்கன்னு வாத்தியார் தான் உள்ள பூந்து ஹீரோவையே தருகிறாரு. அந்த எரனுங்கிற பையனுக்கு கழுத்தெலும்பு உடைஞ்சிருந்திருக்கும். பிளஸ் அந்த உடன்ஸோட கையில தான் அவன் பிடிச்சிருந்தான். அதை ஹீரோ உடைக்கக்குள்ள அதுவுமே அவன் கையில டேமேஜ் ஏற்படுத்தி இருந்திருக்கும். அசுகா எப்பவும் போல ஒரு லூசு பையன், அவன் ஏதாவது சண்டை போட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனா புதுசா வந்து நீயும் ஏன் அப்படி பண்றேன்னு சொல்லி ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்க. எதுக்கு நீங்க தேவையில்லாம எனக்கு அறிவுரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோ அந்த ஆளைய எடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த எரனுங்கிறவன் வீக்கா இருந்த காரணத்தால தான் என்கிட்ட அடி வாங்கினான். அது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நான் எந்த விதத்திலயும் எந்த ஒரு தப்புமே பண்ணவே கிடையாது. தப்பு பண்ணது எல்லாமே அவனுங்க தான் சொல்லக்குள்ள. இருந்தாலும் நீ இப்படி வன்முறையை கையாளுறது தவறுன்னு சொல்லுவாரா? நாங்க வன்முறையை கையாண்டா தவறு, அவனுங்க எங்களை ஏதாவது பண்ணா அதெல்லாம் தவறு கிடையாது. இங்க பாருங்க வாத்தி, ஒரு வாத்தியார உங்க வேலையை நீ ஒழுங்கா பார்க்கல, அதனால தான் இந்த வேலையை நான் கையில எடுக்க வேண்டியதா இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்லுவானா. கடுப்பானவர் அவரோட ஸ்வாடை எடுத்து அப்படியே சீலிங்கே ரெண்டா பொளந்துட்டு, இங்க பாரு, இந்த இடத்துல உன்னை விட நான் தான் ஸ்ட்ராங்கான ஆளு, உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இல்லாம இந்த ஸ்வாடை எடுத்து உன்னை அடிச்சுன்னு அந்த அகாடமி விட்டு வெளியே துரத்தி விட்டு என்னோட பவரை நான் இங்க நிரூபிச்சேன்னு வையேன், அது தப்பா போய் முடியும். எப்படி நோபலா இருக்கிற ஒருத்தன் காமனரா இருக்கிற ஒருத்தங்கிட்ட காசு இல்லைங்கிற ரீசனுக்காகவே அவனை கேவலமா ட்ரீட் பண்றானோ, அதே மாதிரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கிற காரணத்தாலே வீக்கா இருக்கிற ஆளுங்க மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உனக்கும் நோபல்ஸுக்கும் வித்தியாசமே இல்லை. அதனால நோபலோ காமனரோ வீக்கோ ஸ்ட்ராங்கோ எல்லாரையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ற வழியை பாருங்க. இப்போதைக்கு உங்களோட ஆக்ஷன்ஸை கண்டம் பண்ற விதமா கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த ஸ்பாரிங் கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டாம். ஆனா அதுக்குன்னு இப்ப இங்க இருந்து சும்மா கை வீசிட்டு போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. உட்காந்து 50 தடவை அப்பாலஜி லெட்டர் எழுதிட்டு போங்கடான்னு 2 பேரையும் எழுத வச்சு கை எல்லாத்தையும் வலிக்க அனுப்பி விட்டு இருந்திருப்பாரா. அப்படி ஹீரோ அங்க இருந்து போகும்போது வாத்தியார் யோசிப்பார், லைக் எரனை ஆல்மோஸ்ட் போட்டு தள்ளுற ரேஞ்சுக்கு ஹீரோ போயிருந்திருக்கான். அந்த டைம்ல அவனுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு டிமோனிக் எனர்ஜி வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஏதோ யோசிக்கிறேன் போல அப்படிலாம் இருக்காதுன்ட்டு அவரு சீலிங்கை வேற பாதி டேமேஜ் பண்ணியிருப்பார்ல. சூப்பர், என் மாச சம்பளத்துல பாதி போச்சு அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரூமுக்கு போகும்போது இனிமே ஆலியா கண் விழிச்சிட்டு தான் இருக்கிறா. ஹீரோ இன்னைக்கு காலையிலேயே கிளாஸ்ல பஞ்சாயத்து பண்ணியிருந்திருக்காங்கிற மேட்டர் ஆலியாவோட காது வரைக்கும் வந்திருக்கும். என்னடா பேரிங் பண்ணா அவனுங்களை போட்டு புலந்தரலான்னு சொல்லி வெறியோட இருந்தா என்ன மூஞ்சி தொங்கி இருக்குதுன்னு கேட்டேன். இல்ல, அந்த நோட் புக் வாங்கி தரும்போது இதை எக்காரணம் கொண்டு தொலைச்சிடாத, தொலைச்சிட்டுன்னா இதுக்கு மேல உதவியே பண்ண முடியாதுன்னு திட்டி இருந்தேன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் அதை தொலைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லும் போது இதெல்லாம் ஒரு மேட்ராடா, சரி நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதோடமே பெட்டர் நீ முதல்ல என் காசை ரிட்டர்ன் பண்ற அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 1 வீக் போயிருந்திருக்கும். நம்ம ஹீரோ காலையில ட்ரைனிங் பண்ணலான்னு சொல்லி அந்த ஈத்தனோட ட்ரைனிங் ரூமுக்கு போகலான்னு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஜானிட்டர் இல்ல இப்பதான் நாங்க ட்ரைனிங் ரூமை கிளீன் பண்ணலான்னு இருக்கிறோம், அதனால நீங்க காமன் ட்ரைனிங் கிரவுண்ட்ல போய் பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருக்கேன். சரின்னு நம்ம ஹீரோ அப்பதான் அந்த காமன் ட்ரைனிங் கிரவுண்டுக்கே போகிறான். அந்த இடத்துல மற்ற பசங்களாரும் இருப்பாங்க. ஆனா அந்த பசங்களை நம்ம ஹீரோவை பாக்குற பார்வைங்கிறது இப்போ கொஞ்சம் மாறி இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு வாரத்துல நம்ம ஹீரோ கிட்ட நிறைய பேர் பேசலாம் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க. எங்களுக்குமே சபட்டை சுத்தமா பிடிக்காது, நீ அவனை அடிச்சதுங்கிறது எங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் ஹீரோவுக்கு அவனுங்க நம்மள ஒரு காமனரா தான் இன்னுமே ட்ரீட் பண்றானுங்க, நம்மள அவனுக்கு சமமா நினைச்சு பேசல அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுக்கிட்டா அவனுங்களால ஏதோ ஒரு காரியத்தை சாதிச்சுக்க முடியும்னு சொல்லி தான் என்கிட்ட பேச வரானுங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெளிவா தெரியுது. சரி, நம்மளோட ப்ராக்டிஸை கொஞ்சம் ஆரம்பிக்கலாமான்னு இருக்கு. அப்ப அங்க ஒரு பையன் வந்துட்டு, ஈத்தன் சார் உன்னை தேடிக்கிட்டு இருந்தாரு, போய் பாரு பையா அப்படின்னு சொல்லக்குள்ள கூப்பிட்டாப்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சு, இன்னைக்காவது ட்ரைனிங் இருக்கலாம்னு பார்த்தேன், முடிஞ்சு அப்படின்னு நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.